Hi, hello, welcome to Cinicare Movie Review. This is Saravanan. இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். இந்த படத்தோட டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு மொபைல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு. இந்த படம் 3 கதையை பேஸ் பண்ணி நகருது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி தர சயின்டிஸ்ட் மாதிரியான ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம. அப்படியே அவர் பண்ணி தர ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான சூழ்நிலையில மொபைல் நெட்வொர்க் கம்பெனிக்கு தேவைப்படுது. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் இந்து மாதிரி தன்னுடைய காதலரான தினேச தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவங்களோட போன் நெட்வொர்க் வேலை செய்யல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சென்னையில பப்ளிக் பிளேஸ்ல பாம்பு வச்சு அதை போன் மூலமா வெடிக்க வைக்க ஒரு தீவிரவாதி பிளான் பண்ணான். சதீஷோட கார்ல இருக்க அந்த பாம்பு வெடிச்சதா இல்லையா, நகுலோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஆச்சா இல்லையா, இந்து மாதவியை தினேஷ் காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நகரத்து மீதி கதை. தெரிஞ்ச பையன்கிற செத்தா பரவாயில்லையா. நகுல் ஊர்வசி இவங்க 2 பேரும் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிக்காட்டியிருந்தது படத்திற்கு ஒரு பெரிய பிளஸா இருந்தது. சதீஷோட காமெடி பல இடங்கள்ல ரசிக்க வைக்கும் விதமா இருந்தது. படத்திற்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். போன் மட்டும் இல்ல, எந்த போனும் ஒர்க் பண்ணாது. தினேஷ் உப்பு படத்தை விட்டு இன்னும் வெளியே வரலன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. ஐஸ்வர்யா, இந்து மாதவி இவங்க 2 பேரும் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையில்லாத லவ் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ரொம்ப லென்த்தா கொண்டு போற மாதிரி இருந்தது. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். உங்க மனசுல என்ன படுதோ எல்லாம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 2.5 out of 5. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.